அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2026. குரு பகவான் வக்ர கதியில் இருந்தவர் இப்போ மார்ச் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா, எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த வீடியோ பதிவுல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம். தற்போது குரு பகவான் மிதுன ராசியில டிராவல் ஆயிட்டு இருக்காரு. மிதுனத்துல வக்ரத்துல இருக்காரு. மார்ச் 9ஆம் தேதி வக்ரத்துல இருந்து தன்னுடைய இயல்பு கதிக்கு திரும்புறாரு. வக்ர நிவர்த்தியாகி நேர்கதிக்கு திரும்புறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அமைப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். குருவுடைய பார்வைகள்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும். பொதுவாகவே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போற இந்த குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களை சிறப்படைய வைப்பார். எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை இந்த குரு பகவான் தரப்போறாரு, எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது அப்படிங்கறத இந்த பதிவுல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பதிவை முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானமாகி 8ஆம் இடத்துல வக்ரத்துல இருந்தாரு. இப்ப வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போறாரு. அதே அஷ்டமஸ்தானத்துல அடுத்த ஒரு 83 நாட்கள், அதாவது குரு பெயர்ச்சி வரைக்கும் இந்த நேர்கதி அப்படிங்கிறது தொடர போகுது. அதுவும் அஷ்டமஸ்தானத்திலேயே தொடர போகுது. குரு நமக்கு ஒரு முழு சுப கிரகம், சுப ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம். 2, 5க்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு யோகாதிபதி அப்படிங்கிற நிலையை அடையக்கூடிய ஒரு சுப கிரகம் தான் குரு. அவர் அஷ்டமத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. ஆதிபத்திய கெடுதலை உறுதியா செஞ்சிருவாரு. அதே மாதிரி காரகத்துவம் ரீதியாக ஒரு சில நன்மைகளை செய்யறதுக்கு கடமைப்பட்டவராக வருவாரு. அதுவும் அஷ்டமஸ்தானம் வழியாக தான் இது எல்லாத்தையுமே கொடுப்பாரு. எனவே அடுத்த ஒரு 83 நாட்கள் குருவுடைய அந்த ஒரு சஞ்சாரம் அந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவா இல்ல. இருந்தாலும் இது ஒரு சில விஷயங்களுக்கு டெஃபினட்டா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். குரு தான் அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களை சுபத்துவப்படுத்துவாரு. 8ஆம் இடமாகிய குற்றவியல் ஸ்தானமாக பாவிக்கப்படக்கூடிய அந்த 8ஆம் இடத்துல மறைந்து தன்னுடைய பார்வையின் மூலமாக மேலும் ஒரு 3 பாவகங்களை வலிமைப்படுத்துவாரு. அதாவது 12ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், மேலும் 4ஆம் பாவகம். இந்த பாவகத்தெல்லாம் பார்த்து குரு அந்த பாவகத்தை சற்று வலிமைப்படுத்துவாரு. இருப்பினும் இப்போதைக்கு நமக்கு குரு பலம் இல்ல. குரு அஷ்டமத்துல மறைந்திருக்காரு, அது ஒரு குற்றம் தான். குரு பயிற்சி வரைக்கும் நம்ம எதையுமே பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற அந்த குரு பயிற்சி நமக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது பாகியஸ்தானத்துக்கு வந்துடும். குரு பாகியஸ்தானத்துல உச்ச நிலை அடைவார். 2, 5க்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம், திரிகோண ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம், மறு திரிகோணமாகிய 9ஆம் பாவகத்துல உச்சநிலை அடைகிறது ஒரு அற்புதமான அமைப்பு. எனவே நம்ம படுற கஷ்டம், மனசுல இருக்கிற கவலை, என்னடா லைஃப்ல ஒரு அதிர்ஷ்டமே இல்ல, லைஃப் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஜூன் 1க்கு பிறகு அதிகப்படியான சுப செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஜூன் 1 வரைக்கும், அதாவது மார்ச் 9ல இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நம்ம சற்றே எல்லாத்தையும் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு நகர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் இருப்போம். இருப்பினும் ஆதிபத்திய ரீதியா ஒரு சில கெடுதல்களை ஏற்படுத்தினாலும் தான் பார்க்கக்கூடிய இடங்களை குரு பகவான் சுபத்துவப்படுத்தி சுப பலன்களை கொடுக்கறதுக்கான முயற்சிகளை செய்வாரு. அதை இப்ப நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். முதலாவது அந்த குரு வக்ர நிவர்த்தி அஷ்டமத்துல இருந்து என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் மார்ச் 9க்கு பிறகு நிறைய பேருக்கு இடமாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். இப்போ நீங்க இருக்கிற இடத்துல மார்ச் 9க்கு பிறகு இருக்க முடியாது. இடமாற்றம் உறுதியாக நிகழும். சொந்த ஊரை விட்டு வெளியூர் போறது, வெளி மாநிலங்களுக்கு போறது, இது போன்ற அமைப்புகளை இந்த மார்ச் 9க்கு பிறகு நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். எனவே இடமாற்றம் உறுதியாக உண்டு. ஏன்னா 8ஆம் இடம் 12ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. அட்லீஸ்ட் ஊரு விட்டு ஊரு மாறுறது அல்லது மாநிலம் விட்டு மாநிலம் மாறுறது, இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தும். பயணத்தை கொடுக்கும். அந்த பயணத்தின் மூலமாக புதுவிதமான அனுபவங்களை கொடுக்கும். இதை நான் அந்த குரு அஷ்டமத்துல இருக்கிறதுக்கான ஒரு சுப பலனா நான் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 2ஆம் அதிபதி அஷ்டமத்துல ஆதிபத்திய ரீதியா கெடுதல் தான். இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி 2ஆம் இடத்தையே பார்வையிடுறாரு. எனவே இப்ப குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வெளி ஊரு வெளி மாநிலம்னு பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். குடும்பத்துல இருந்த குழப்பம், கவலை, வருத்தம் அதெல்லாம் இப்போதைக்கு சற்று குறைய ஆரம்பிக்கும். ஃபேமிலி ரீதியா இருக்கக்கூடிய அந்த பிரஷரான அமைப்பு இப்போ நம்ம மண்டைக்கு ஏறாம இருக்கும். தலைக்குள்ள போட்டு குடும்பம் சார்ந்து ரொம்ப யோசிச்சு குழப்பி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருப்போம் நம்ம வீட்டுல இருந்தப்போ. இப்ப மார்ச் 9க்கு பிறகு ஒரு சில இடமாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறதுனால
இந்த ஃபேமிலி ரீதியா இருக்கக்கூடிய குழப்பத்தை பத்தி பெருசா யோசிச்சு கவலைப்படாம கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயா வச்சுட்டு நகரத்துக்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே குடும்பம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த கவலை வருத்தங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. குடும்பம் சார்ந்த வகையில சுப விரய செலவுகளை செய்யறதுக்கான அந்த முயற்சிகளை செய்வீங்க. குடும்பத்துல இருந்த அந்த பொருளாதார நெருக்கடி, பணம் சார்ந்த வாக்குவாதங்கள் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குளறுபடியான சூழ்நிலைகள் இதெல்லாம் குடும்பம் சார்ந்த வகையில குறைய ஆரம்பிக்கும். ஃபேமிலியுடைய சப்போர்ட் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் இப்போ உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இருப்பினும் ஃபேமிலி ரீதியாக இருக்கக்கூடிய முழுமையான குழப்பங்கள் எல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் விலக ஆரம்பிக்கும். ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு நகர்த்தணும். கொஞ்சம் எல்லாத்துலையும் நிதானமா இருக்கணும். உங்களுடைய பேச்சில் கவனமா இருக்கணும். உங்க குடும்ப உறுப்பினர்களோட அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒத்துப்போகாத அமைப்புலாம் இருக்கும். நீங்க இப்ப ஃபேமிலி கூட தான் இருக்கீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதம் வருது. சின்னதா ஏதாச்சும் சொன்னா அதை ஆப்போசிட்ல உள்ள பர்சன் தப்பா புரிஞ்சுட்டு நம்ம கிட்டே வாக்குவாதம் பண்ணுவாங்க. இப்படிதான் ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரெஷரா போயிட்டு இருக்கும். எனவே மார்ச் 9க்கு பிறகு ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். ஜூன் மாதம் வரைக்கும் குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் ப்ரெஷரான அமைப்பு இருக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு கம்ப்ளீட்டா எல்லாமே சரியாயிடும். அதே போல மார்ச் 9க்கு பிறகு இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு தற்போது இருக்கக்கூடிய அந்த மன உளைச்சல் இருந்து கொஞ்சம் வெளில வருவீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் கம்ப்ளீட்டா எப்போ நமக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்னா அது ஜூன் மாதத்துக்கு பிறகு, குரு பயிற்சிக்கு பிறகு. எனவே ஃபேமிலி ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள், வருத்தங்களுக்கு தற்காலிகமாக ஒரு சின்ன சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு இடமாற்றத்தின் மூலமாக ஃபேமிலி ரீதியா இருக்கிற குழப்பங்களுக்கும் வருத்தங்களுக்கும் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனை இது டெஃபினட்டா அந்த குரு வக்ர நிவர்த்தி கொடுக்கும். அடுத்தது தொழில், உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 10ஆம் இடத்துல கேது, குருவும் அஷ்டமத்துல போய் மாட்டிக்கிட்டாரு. பொருளாதார ரீதியா கொஞ்சம் சிரம அமைப்பை காமிக்குது. எனவே தொழில் ரீதியா பெருசா முன்னேற்றம் இல்ல. பணத்தை கொண்டு போய் ஒரு பக்கமா இன்வெஸ்ட் பண்ணி நான் மாட்டிக்கிட்டேன். முடங்கி போய் ஒரு பக்கமா இருக்கு. சரியான ஒரு ப்ராஃபிட் கிடைக்க மாட்டேங்குது. பிசினஸ்ல ஒரு சரியான growth இல்ல. பிசினஸை சேஞ்ச் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு சூழ்நிலை. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல ஹை லெவல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது அட்வைசபிளான டைம் கிடையாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணிடாதீங்க. ஏன்னா 10ல இருக்கிற கேது பொருளாதாரம் இதை ஏதாச்சும் ஒரு பிசினஸ்ல கொண்டு போய் முடக்க வச்சு உங்களை அப்படியே கம்ப்ளீட்டா லாக் பண்ணும். எனவே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃப்டியா ஜார்னி பண்ணுங்க. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது, பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது இதெல்லாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்ல. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பார்வை. இப்போ பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணலாங்கிற ஐடியாலஜி எல்லாம் நிறைய வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. அட்லீஸ்ட் இந்த ஜூன் மாதம் வரைக்குமாச்சும் கொஞ்சம் பல்ல கடிச்சு நகர்த்துறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸுக்கு அட்வைசபிள் இல்ல. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க, ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்ணும். பிசினஸ் இந்த டைமிங்ல கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். எதுவும் சூப்பர் பாசிட்டிவா சொல்ல முடியல. அடுத்தது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சூப்பர் மாற்றம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் இப்போதைக்கு ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நகர்ந்துட்டு இருக்காங்க. எதையும் சூப்பர் டூப்பா சொல்ல முடியல. இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகும் அப்படியே நியூட்ரலா தான் போகும். பெருசா பாசிட்டிவா இல்லை. பிடிக்காத ஒரு வேலையை பிடிச்ச மாதிரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் இப்ப மாட்டிக்கிட்டு இருக்காங்க. தேவைகள் அதிகமா இருக்கு, ஆசைகள் அதிகமா இருக்கு, உயர்தரமான குறிக்கோள் இருக்கு. அதற்காக இப்போதைக்கு கிடைக்கிற வேலையை ஏதோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். பார்க்குற வேலை மனசுக்கு பிடிச்ச வேலையா இல்லை. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜீவனத்துல இருக்கிற கேது நம்மள அழகா எடுத்துட்டு போவாரு. அஷ்டமத்துல இருக்கிற குரு மன சஞ்சலத்தை மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருப்பாரு. ஒரு தெளிவான ஒரு சிந்தனை ஓட்டத்தை கொடுக்க மாட்டாரு. இது பண்ணுவோமா அது பண்ணுவோமான்னு குழப்பத்தை கொடுத்துட்டே இருப்பாரு. எனவே உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எதுவும் திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆல்ரெடி நமக்கு அப்படிதான் நகர்ந்துட்டு இருக்கு. இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு எல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும். முன்னாடி இருந்த சுச்சுவேஷனோட இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் நகரும். இருப்பினும் 10ல கேது பகவான் இருக்கிற வரைக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கணும். சக ஊழியர்களோட ஒத்து போகாத அமைப்பு இருக்கும். அதே போல இந்த நேரத்துல உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றேன், உத்தியோகத்தை விட்டுட்டு வேற ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அந்த ரிஸ்க்லாம் இப்போதைக்கு எடுக்காதீங்க. ஆல்ரெடி இருக்கிறத நகர்த்துறதுக்கு ஃபேவரா இருக்கு. ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இது ஃபேவரா இல்லை. அப்படி நீங்க உத்தியோகத்துல இடமாற்றம் அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா புதுசா ஒரு வேலையை தேடி உறுதிப்படுத்திட்டு அதன் பிறகு ஆல்ரெடி இருக்கிற வேலையை விடுறது நல்லது. பழைய வேலையை விட்டுட்டு தான் நான் வேலை தேட போறேன் அப்படின்னாக்கா அது அட்வைசபிளா இருக்காது. எனவே உத்தியோகத்துல
மாற்றங்கள், உத்தியோகம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் ரிஸ்க் எடுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மேல் அதிகாரிகளோட அடிக்கடி முட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சுத்தமா செட் ஆகாத அமைப்பெல்லாம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே மேல் அதிகாரிகள் சார்ந்த விஷயம், உங்களுடைய முதலாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதிலெல்லாம் சற்று கவனமா இருக்கிறது சிறப்பு. எனவே தொழில் சார்ந்த விஷயமும் உத்தியோக சார்ந்த விஷயமும் சற்று சுமாரா தான் இருக்கு. எதையும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லா தான் எடுத்துட்டு போகுது. இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு இருக்கிற அந்த நெருக்கடி அமைப்புகள்லாம் கொஞ்சம் நியூட்ரல் ஆகும். அதை வேணா நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த நேரத்துல உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முழுமையான திருப்தியை நீங்க எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் அனுசரிச்சு தான் போகணும், பல்ல கடிச்சிட்டு தான் நகர்த்தணும். இதெல்லாம் எப்போ வரைக்கும் அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு 83 நாட்கள் சற்று கவனமா கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு நகர்றது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு கடந்த சில மாதங்களாகவே கடுமையான நெருக்கடி தான். பணம் பற்றாக்குறை, எதுலையும் ஒரு திருப்தியான ஒரு ஃபுல்ஃபில் அடைய முடியல. எல்லாத்துக்கும் ஒரு பணம் வந்து ஒரு பெரிய தடையா இருந்திருக்கும். நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய தடையா இருந்திருக்கும். வருமானம் வந்திருக்கும், ஆனா அது வந்து அப்படியே டிவைட் ஆகிட்டே இருந்திருக்கும். ஃபேமிலிக்கு ஒரு பக்கம் போயிருக்கும், நம்மளோட மருத்துவ செலவு ஒரு பக்கம் போயிருக்கும். அது மட்டும் இல்லாம அதர் எக்ஸ்பேன்ஸ் அப்படியே நம்ம கையை மீறி போயிருக்கும். எனவே செலவை கண்ட்ரோலே பண்ணியிருக்க முடியாது. பணம் வரது எங்கே தான் போகுது அப்படின்னே தெரில, கணக்கு வழக்கு இல்லாமல் அது மாட்டு கரைஞ்சிடுது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் தான் கடந்த சில மாதமாக நம்ம வந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்குது. இப்போ அந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குருவுடைய பார்வை 12. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மார்ச் 9க்கு பிறகு செய்யக்கூடிய செலவுகள் அர்த்தமுள்ள செலவுகளாக மாறும், சுபவிரய செலவுகளாக மாறும். பணமே இல்லை, பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ அந்த பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் குறையும். இருப்பினும் லாபஸ்தானத்துல சனி பார்வை, 2ஆம் அதிபதியோ 8ல. நிறைய பேருக்கு வருமானமே இருக்காது. நிறைய பேர் வேலையை இழந்துட்டு இருந்திருப்பாங்க. வேலையை மாற்றம் பண்றேன், வேலையில ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இல்லாத நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைகள் எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் அமௌண்ட் ஆச்சு இப்போ நீங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. அதற்கு தகுந்தாற் போல ஒரு வேலை, அதற்கு தகுந்தாற் போல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போ கிடைச்சிரும். செலவுகளை மேற்கொள்றதுக்கு தேவையான ஒரு பொருளாதார அமைப்பு அப்படிங்கிறது நேரத்தில் கிடைக்கும். இருப்பினும் எதுவும் திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. 11ஆம் ஸ்தானத்துல சனி பார்வை இருக்கிறதுனால எதையும் முழுமையா திருப்தியா நம்ம ஏத்துக்க முடியாது. பண பற்றாக்குறை அப்படிங்கிறது தொடர்ச்சியா தான் இருந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்துற மாதிரி தான் இருக்கும். இருப்பினும் கடுமையா இருந்த சுத்தமா இல்லாத நிலை, கையில பணமே இல்லை அப்படிங்கிற நிலை மாறி கையில இப்போ பணப்புழக்கம் வர ஆரம்பிக்கும். அப்படியே எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து இது ஃபேவரா இருக்கு. எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதத்தோட ஒப்பிடும்போது, கடந்த சில மாதத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மார்ச் 9க்கு பிறகு ஒரு பெட்டரான சிச்சுவேஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். கையில பணப்புழக்கம் சற்று சரளமாக புழங்க ஆரம்பிக்கும். எண்ணங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஏதுவான அந்த பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது ஒரு சிலருக்கு கடன் சுமை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடன் சார்ந்த சிந்தனை, கடன் சார்ந்த சுமை, இது சார்ந்த அமைப்புகள்ல ஒரு சில நெருக்கடி அமைப்புகள் வரலாம். இப்போ அந்த குரு பார்வை 12ல சுபத்துவமா பதிகிறதுனால அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்ப கிடைக்கும். இந்த நேரத்துல நீங்க செய்யற செலவு, எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடியும் இந்த பொருளாதார நெருக்கடியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீங்க. அப்படியே அது மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த பிளானிங் மைண்ட் செட் வந்து மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை ஸ்டார்ட் பண்ணி நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள் வரைக்கும் அப்படியே அந்த பிளானிங் மைண்ட் செட் அப்படியே மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது அப்படியே ஜூனுக்கு மேல அப்படியே பிக்கப் ஆயிடும். ஜூன் மாதத்துக்கு மேலெல்லாம் பொருளாதார நெருக்கடியிலேருந்து கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவீங்க. மார்ச்லேருந்து அந்த பிளானிங் மைண்ட் செட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த பொருளாதார நெருக்கடிக்கான அடித்தளம், அதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான அந்த அடித்தளம், அதை வந்து இந்த நேரத்தில் நீங்கள் சிறப்பாக அந்த பேஸ்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக போட்டுருவீங்க. அது நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, திருமண முயற்சிக்கு இந்த காலகட்டம் பெருசா ஏதுவா தெரியல. ஒரு மாதிரி தடங்கள், தடை, வருத்தம், குழப்பம், ஏஜ் அதிகமாயிடுச்சு, இன்னும் ஒரு வரன் அமைய மாட்டேது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து அதுக்கு ஃபேவரா இல்லை. ஜூன் மாதத்துக்கு பிறகு, குரு பயிற்சிக்கு பிறகு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுபத்துவமா மாறுது. அது வரைக்கும் கொஞ்சம் குழப்ப அமைப்பு இருக்கு. ஃபேமிலியில ஒரு சரியான சப்போர்ட் இருக்காது. ஒரு இந்த முடிவு எடுக்கிறதுல ஒரு மாதிரி சிரம அமைப்புகள்லாம் இருக்கும். குறிப்பா குடும்பத்துடைய ஒத்துழைப்பு அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்காது. எனவே திருமண முயற்சிகள் ஒரு மாதிரி தடை தாமதத்தோட ஒரு மாதிரி தடங்களா தான் போயிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, திருமண முயற்சியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது தள்ளி போற மாதிரி ஃபீல் ஆகும். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் சூப்பர் பாசிட்டிவா இல்லை.
கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா நகர்த்துறதே சிறப்பு தான். ஜூன் மாதத்துக்கு பிறகு திருமண முயற்சிகள்லாம் பாசிட்டிவா மாறும். இந்த காலகட்டம் ஜூன் பலமும் இல்ல, சனி பார்வையும் 7ஆம் இடத்துல. எனவே திருமண முயற்சிக்கு பெருசா ஏதுவா இல்ல. கொஞ்சம் பொறுமையாவே நகரலாம். கொஞ்சம் பொறுமையாகவே நகர்றது சிறப்பு. ஜூன் மாதம் வரைக்கும் சரியான வரன் வரலையே அப்படின்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம். டைம் அப்படிதான் இருக்கு, கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. அதனால எதை நினைச்சு ஒரி பண்ணாதீங்க. உங்களுடைய கெரியர்ல இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்க உங்களோட வரன் தேடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அது வரைக்கும் கவலைப்படாம ஜஸ்ட் உங்களோட கெரியர்ல இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தது நான் பார்க்கறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக வேண்டிய சூழ்நிலையில தான் இப்போ நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் போயிட்டு இருக்காங்க. 7ஆம் இடத்துல சனி பார்வை, 2ஆம் அதிபதி 8ல மறைஞ்சி ஒரு மாதிரி சுபத்துவம் இல்லாத ஒரு அமைப்புல இருக்காரு. எனவே இப்போதைக்கு பார்த்தோன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். வாழ்க்கை துணையோட ஒத்துப்போகாத அமைப்புகள் அடிக்கடி போகும். அடிக்கடி கருத்து போராட்டம் நீங்கும். குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த கருத்து போராட்டம் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நீங்க வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமா இருக்கணும். இதை நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. ஆல்ரெடியே அந்த சுச்சுவேஷனை நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம். உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் அடிக்கடி இந்த முரண்பாடான கருத்துக்கள், நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது, ஒரு மாதிரி கருத்து போராட்டமாவே போயிருக்கும். எனவே கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்றது ரொம்ப நல்லது. குரு பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. 7ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி ஈகோ பிரச்சனையை கொடுத்துரும். நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோ பிரச்சனையை கொடுத்துரும். அதுலேயும் குரு பலமும் உங்களுக்கு இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது, விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை. அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க இறங்கி விட்டு கொடுத்துருங்க. நீங்க அவங்க கிட்ட தோத்தே போங்க, தப்பே கிடையாது. எனவே பார்ட்னர் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கவனத்தோட செயல்படுறது, நிதானத்தோட செயல்படுறது ரொம்ப நல்லது. குறிப்பா வார்த்தைகள்ல கவனமா இருங்க. பேசக்கூடாத வார்த்தைகள், விடக்கூடாத வார்த்தைகளை டக்குன்னு விட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அடுத்தது நான் மெயினா சொல்றது, வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. இந்த நேரத்துல வாழ்க்கை துணைக்கு மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். வாழ்க்கை துணையால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி மன அழுத்தம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 7ஆம் பாவம் கம்ப்ளீட்டா வீக்கா இருக்கு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் நகர்த்தணும். வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். எனவே திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை கொஞ்சம் டல்லா இருக்கு, கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, குரு நமக்கு 8ல மறைகிறது ஒரு குற்றம். 5ஆம் அதிபதி 8க்கு போயிடுறாரு, அது ஒரு குற்றம். 5ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி. எனவே குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி தடுமாற்றம் இருக்கும். புத்திர பாக்கியம் தாமதப்படுறது, புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல தடங்கள் ஏற்படுறது, இது போன்ற அமைப்புகளை கடந்த சில மாதமாவே நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தோட தான் கிடைக்கும். பெருசா பாசிட்டிவா இல்ல. ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சுப செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ணுங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் இந்த மெடிக்கல் நீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ செலவுகள் புத்திர பாக்கியம் சார்ந்தவர்களே ஏற்படுற மாதிரி இருக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும். அது வரைக்கும் கவலைப்படாம ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த புத்திர பாக்கியத்துக்கான முயற்சி நீங்க செய்யறது ரொம்ப பெட்டர். இந்த நேரத்துல நீங்க பண்றீங்கன்னா கொஞ்சம் மெடிக்கல் நீட்ஸா போற மாதிரி இருக்கும். மருத்துவமனைக்கு அடிக்கடி போற மாதிரி இருக்கும். அந்த செக்அப்லாம் கொஞ்சம் அதிகமா பண்ற மாதிரி இருக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் புத்திர பாக்கியத்துக்கான சுப செய்திகள் அப்படிங்கிறது வெளிப்படுது. இப்ப மார்ச் 9க்கு பிறகு அந்த மெடிக்கல் நீட்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த செக்அப்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியத்துக்கு சூப்பர் பாசிட்டிவாக இல்லை, கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி குழந்தை பாக்கியம் இன்னும் சரியா கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த வருத்தத்தை அதிகமா உள்ள புகுத்தும், மன உளைச்சல் அதிகமா உள்ள புகுத்தும். அதெல்லாம் நினைச்சு எதையும் நினைச்சு தேவையில்லாம ஒரி பண்ணாதீங்க. டெஃபினட்டா ஜூன் மாதத்துக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும். இப்போதைக்கு உங்களோட மைண்டு, உங்களோட மனசு இதை கொஞ்சம் காம் டவுனா வச்சுட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா இன்டேக் எடுங்க, நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. மேலும் மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படுங்க. ஏதாச்சும் சப்ளிமெண்ட் எடுக்க சொல்றாங்கன்னா அதெல்லாம் ப்ராப்பரா டைமுக்கு எடுத்துக்கோங்க. முக்கியமா டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. அது ரெண்டையும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணாதீங்க. இதை நீங்க ப்ராப்பரா பண்ணாலே இந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். குறிப்பா ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் சுப செய்தி. அது வரைக்கும் அந்த அலைச்சல் பயணங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பெண்கள் குறிப்பா பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்கன்னா நிறைய அலைச்சல் இருக்கும். அந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு அந்த அலைச்சல் பயணம், 2 வீலர்ல அதிகமா டிராவல் பண்றது, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு உங்களை நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான மன உளைச்சல் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருக்கும். பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, பிள்ளைகளுக்கு ஒரு சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், தடைப்பட்டு போகுது, தாமதப்பட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை, வருத்தம், குழப்பம், இதெல்லாம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் ஒரு இக்கனாவை வச்சே திருவார் இந்த சனி பகவான். இப்ப குரு பார்வையும் இல்ல, குருவும் 8ல மறைஞ்சிடுறாரு. எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி கடுமையான மன உளைச்சல், பிள்ளைகளோட செட் ஆகாத அமைப்பு, பிள்ளைகளோட அடிக்கடி கருத்து போராட்டம், பிள்ளைகளோட அடிக்கடி சண்டை போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை, இதை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்துது. எனவே நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களை சற்று கவனமா இருக்கணும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம், சுப மாற்றம் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை ஜூன் மாதத்துக்கு பிறகு தள்ளி வைங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்றது நல்லது. பிள்ளைகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். பிள்ளையுடைய தேக ஆரோக்கியம் அடிக்கடி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்ல பிள்ளையுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் சார்ந்த கவலைகள் எல்லாத்துக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் விடுவு காலம் பிறக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன டல்லா தான் போகும். எனவே பிள்ளைகள் சம்பந்தமான என்டையர் விஷயத்திலையும் கவனமா இருங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுக்கு சுப விஷயம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை இப்போதைக்கு தொடங்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. குரு பயிற்சிக்கு பிறகு அந்த சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை நீங்க தொடங்கும் போது பிள்ளைகள் அதற்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. எந்த ஒரு குழப்பமும் பிரச்சனையும் இல்லாம அந்த சுபகாரியம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். எனவே இப்போதைக்கு பொறுமையா செயல்படுங்க. மார்ச் 9 பிள்ளைகள் சார்ந்த விஷயம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் ரொம்ப கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கல்வியில பெருசா ஒரு முனைப்பான ஒரு ஈடுபாடை கொடுக்காது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கும், கவனச்சிதறல் அதிகமாக கொடுக்கும், படிப்பில் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸோட நிலை தற்போது வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஆனால் மார்ச் 9க்கு பிறகு அந்த ஃபோக்கஸ் மைண்ட் செட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். குருவுடைய பார்வையில் அந்த ராகு வந்துடுறாரு. எனவே கல்வி தடை, கல்வியில் இருந்த குழப்பம், கல்வி சார்ந்த வகையில் இருந்த வருத்தம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் மார்ச் 9க்கு பிறகு எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்றதுக்கான அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது அந்த குரு பார்வை கொடுத்துருது. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களை புஷ் பண்ணி நகர்த்தணும். கொஞ்சம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிங்க. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். எதுலையும் அலட்சியமா இருக்க வேண்டாம். எல்லாத்துலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா முன்னெச்சரிக்கையோட செயல்படுறது நல்லது. ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்கன்னா 1க்கு 2 பேனாவை வாங்கிட்டு போயிடுங்க, 1க்கு 2 பென்சிலா வாங்கிட்டு போயிடுங்க. எல்லாத்துலயும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எதுலையும் அலட்சியம் இல்லாமல் இருந்தாலே இந்த நேரம் கல்வி சார்ந்த வகையில உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துரும். அதே மாதிரி படிக்கக்கூடிய விஷயங்களை தள்ளி போட வேண்டாம். அன்னன்னைக்கு படிக்க வேண்டியது அன்னன்னைக்கு படிச்சிடுறது நல்லது. அதே போல எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணிடுங்க. இந்த டைமிங்கில் நம்ம இதை படிக்கணும், இந்த சிலபஸ்லாம் நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக கொடுக்கும், கவனச்சிதறலை கொடுக்கும், மனசு எதுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காது. படிக்கிறதுக்கு உடலும் ஒத்துழைப்பு கொடுக்காது, மனசும் ஒத்துழைப்பு கொடுக்காது. உடல் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து படிக்கிறப்போ ஒரு மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனவே கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயங்களும் நம்ம வரும்போது இயர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கிறது நல்லது. உங்களை கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணி தான் நகர்த்தணும் இந்த நேரத்தில். அப்படி தான் இருக்குது டைம் பீரியட். நல்லா கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பயணிக்கிறது ரொம்ப நல்லது. எதுவும் பெருசாக நெகட்டிவாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. குரு பார்வை எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணும், எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. அதற்கான வல்லமையை அந்த குரு பார்வை கொடுத்துரும். இருந்தாலும் இந்த பய உணர்வு, தயக்க உணர்வு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டாக உங்களோட எக்ஸாம் ஹாலில் உங்களோட எக்ஸாம்ஸ் எழுதுங்க. கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டே இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது இல்லத்தரசிகள், பெண்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது குரு நமக்கு 8ல மறைகிறது ஒரு குற்றம் தான். எனவே பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி மன உளைச்சல் கடுமையா இருக்கும். யாரோடையும் ஒத்து போகல, எனக்கு கொஞ்சம் எல்லாரும் தனியா விட்டா எனக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் நான் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். தனிமையை விரும்புவாங்க இப்ப அதிகமா பெண்களுடைய மனநிலை இப்போ அப்படிதான் இருக்கு. நம்மளோட நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் கொஞ்சம் இப்ப தனிமையை விரும்பி நகருவாங்க. யார்கிட்டயாச்சும் கொஞ்சம் ஆறுதலான அந்த வார்த்தைகள்லாம் கிடைக்குமான்னு ஏங்குவாங்க. அப்படிதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. குரு வக்ர நிவர்த்தியும் எதுவும் பெருசா பெட்டரான ஒரு சுச்சுவேஷனை கொடுக்குற மாதிரி தெரியல. குரு பயிற்சி வரைக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் டல்லா தான் போகும். இப்போதைக்கு உங்க ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. மனசை ரொம்ப போட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்டு எதையும் நினைச்சு வருத்தப்பட்டுலாம் இருக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. எல்லாம் ஜூன் மாதம் வரைக்கும், ஜூனுக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு கம்ப்ளீட்டா எல்லாமே இன்டர்சேஞ்ச் ஆயிடும்.
உங்களுக்கு எல்லாமே ஃபேவரா வந்துடும். நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த தொடங்கிடுவீங்க. செய்யணும்னு நினைச்சு ரொம்ப நாளா நீங்க மனசுல ஒரு ஆசை வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அதை நீங்க செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு கிடைக்கும். ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. இப்போதைக்கு உங்களோட இன்னர் பீஸை கொஞ்சம் தக்க வச்சுக்கிறது நல்லது. காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெண்கள் குறிப்பா காலையில ரொம்ப சீக்கிரமா எழுந்து முடிஞ்சவங்க குளிச்சிருங்க. குளிச்சுட்டு காலையில தெய்வ வழிபாட்டோட அந்த நாளை தொடங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் சூப்பர் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். காலையில நீங்க ஆளா எழுந்து, ஆல்மோஸ்ட் நம்ம சைட்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே எழுந்துருவாங்க. ஒரு சிலர் ஒர்க்கிங் பீப்புளா இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில சீக்கிரமா எழுந்து ஒரு மங்களகரமான பாடலை போட்டுட்டு நீங்களும் சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆயிட்டு தெய்வ வழிபாட்டோட அந்த நாளை நீங்க தொடங்கும் போது உங்ககிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி உங்க ஃபேமிலியில உள்ள எல்லாருக்கும் அப்படியே கிடைக்கும். ரொம்ப டல்லா இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டக்குன்னு பிரிஸ்க் ஆகி உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில சீக்கிரமா தெய்வ வழிபாட்டோட அந்த நாளை நீங்க தொடங்குறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த நேரத்துல தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவையில்லாத விஷயங்களை கேட்க வேண்டாம், தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம், தேவையில்லாத விஷயங்களை பார்க்க வேண்டாம். இது மூணுமே உங்களுடைய அந்த மனதை சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை கேட்காம இருக்கிறது நல்லது. அது நமக்கு ஒரு பெட்டரான ஒரு மனநிலையை பெற்றுக் கொடுக்கும். ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் டஃபா இருக்கும் பெண்களுக்கு. ஜூன் மாதத்துக்கு பிறகு எல்லாமே நியூட்ரல் ஆகி மேன்மையான ஒரு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது ஹெல்த், தேக ஆரோக்கியம் நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 8ஆம் இடத்துல இருக்கிற குரு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 8ல. ஃபர்ஸ்ட் கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும். கண் பல் உபாதை நீங்க வாய்ப்பு இருக்கு. பல் சார்ந்த விஷயத்துல பல்வலி வர்றது, பல்லுல ஏதாச்சும் மாற்றங்கள் பண்றது, அதே போல ஒரு சிலருக்கு இந்த வாயில துர்நாற்றம் அடிக்கிறது, இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது நான் பார்க்கறது வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு நீங்கும். ஸ்டொமக் பெயின் வருது, அல்லது வயிறு சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனை நீங்கிறது, குடல் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை வருது, அதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தமான வியாதி, ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் நீங்கலாம். குரு அஷ்டமத்துல இருக்காரு, எனவே ஸ்கின் சம்பந்தமான டிசீஸ் ஏதாச்சும் நீங்க வாய்ப்பு உண்டு. அதே போல உங்களுடைய கால் பாதத்துல சற்று கவனமா இருங்க. கால் பாதத்துல புதிகால் வலி வருது, கால் பாதத்துல அடிக்கடி அடிபடுறது, அதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு மூட்டு வலி நீங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கும்பராசியில ராகு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. மூட்டு வலி ஒரு சிலருக்கு நீங்க வாய்ப்பு இருக்கு. உடம்பே ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் ஆகும். அதான் முக்கியமான விஷயமே. ஒரு ஃப்ரீனஸா இருக்காது. உடலே ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனவே முடிஞ்ச வரைக்கும் பிரிஸ்கா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே போல காலையில துளசி தீர்த்தம் எடுக்க முடிஞ்சா அந்த துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா வீட்டுல 2 துளசி செடி வாங்கி வச்சு தினமும் ஒரு 4 to 5 இலை அந்த துளசி இலையை நல்லா மென்னு சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் ஹைப்பர் ஃபோக்கஸா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது மன ஆரோக்கியம். 4ல இருக்கிற ராகு மன ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள்ல 3/4 நேரம் நம்ம மனசுல ஏதோ ஒரு சஞ்சலத்தோடயே இருப்போம். மனசுல ஏதோ ஒரு மாதிரி உறுத்தலோடயே இருப்போம். ஒரு 1/4 நேரம் தான் ஒரு சிரிப்பு, ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறதுலாம் இருக்கும். முகத்துல சிரிப்பே நிறைய பேர் இழந்திருப்பாங்க. அப்படிதான் இப்போ போயிட்டு இருக்கு டைம். அது இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. ஏதோ ஒரு மாதிரி ஒரு ரோபோட் மாதிரி இயங்கிட்டு இருப்போம். வெளியில சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள நிறைய குமுறல்கள் இருக்கும். அதுதான் அப்படி ஒரு மாதிரி மனசை ஒரு மாதிரி ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். இந்த நேரம் 4ல இருக்கிற ராகு மன ஆரோக்கியத்தை பாதிப்பாரு. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ எதுக்கு கவலைப்படுறோன்னே தெரியாம புரியாம கவலைப்பட்டுட்டு உட்காந்துருப்போம். கடைசியில அதை நல்லா டீப்பா யோசிச்சு பார்த்தா அதுல ஒரு விஷயமுமே இருக்காது. எனவே எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா தான் கண்டிப்பா இருக்க போகுது. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த பிரச்சனைக்கான முடிவு ஒரு நல்ல வசந்தமா தான் இருக்கும். உங்க மனசுல இருக்கிற அந்த கவலைக்கான முடிவு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமா தான் இருக்கும். எனவே இந்த நம்ம பார்க்க வேண்டிய நம்ம எண்ட் ரிசல்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எண்ட் ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்க போகுது. அதனால அதுக்கு இடையில தேவையில்லாம உங்க மனசை போட்டு ரொம்ப அலட்டிக்கிட்டு கவலைப்பட்டுட்டுலாம் இருக்க வேண்டாம். ரிலாக்ஸா இன்னைக்கு என்ன உங்களுடைய கடமையோ அந்த கடமையை மட்டும் பாருங்க. ஃப்ரீ டைம்னு எதுவும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் தனியாக உட்காந்திங்கன்னா எதையோ யோசிச்சு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை பிஸியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் மனசை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதன் பிறகு உங்கள் மனசில் இருக்கிற அந்த கேள்விகள், ஏக்கங்களுக்கான வாய்ப்புகளும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆசைக்கான அந்த செயல்பாடுகளையும் நீங்கள் ஆரம்பிச்சிடுவீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நகர்றது சிறப்பு. எனவே மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக தியான நிலைகளை அதிகமாக மேற்கொள்ள
மேற்கொள்ளணும். தினமும் வந்து மெடிடேஷன் பண்ணுங்க. முடிஞ்சவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க. தினமும் கோவில் குளங்களுக்கு போயிட்டு உங்களை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமடி, நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துட்டு போன ஒரு பெஸ்ட் ரெமடி எதுனாக்கா அது இறை வழிபாடு தான். எனவே முடிஞ்ச வரைக்கும் இறை வழிபாட்டை தினமும் காலையிலேயே நீங்க பண்றது ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தபடியாக மெடிடேஷன், தியான நிலைகளையும் மேற்கொள்றது ரொம்ப சிறப்பு. அது உங்களுக்கு சிந்தனைக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். இது ரெண்டையும் மறக்காம செய்யறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது, தாயார் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு சரியாயிடும். தாய் வழி உறவுகள், வண்டி, வாகனம், வீடு இது சார்ந்த வகையில் இருந்த குழப்பம், குளறுபடி எல்லாமே சரியாயிடும். ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். கல்வி சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மார்ச் 9க்கு பிறகு அப்படியே ஒரு நியூட்ரலான ஒரு நிலைக்கு வர ஆரம்பிக்கும். அதுவும் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். ஓவராலா அந்த குரு வக்ர நிவர்த்தி நம்மளோட நட்சத்திரத்துக்கு குரு பகவான் ஆதிபத்திய ரீதியாக கெடுதலை கொடுத்தாலும் குரு தான் பார்க்கக்கூடிய பாவகத்தை வலிமைப்படுத்தி சுப பலனை நமக்கு சேர்த்தே கொடுக்கறதுக்கான முயற்சிகளை செய்யறாரு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கலவையான பலன்கள் கிடைக்கும். அதுல நம்ம வந்து ஒரு 70% சுப பலனை எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு அடித்தளம் இந்த 83 நாள்ல நிகழ ஆரம்பிக்கும். 83 நாளுக்கு பிறகு, அதாவது ஜூன் மாதத்திலிருந்து அந்த அடித்தளத்திலிருந்து மேலே கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அது வந்து உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். எனவே இந்த காலகட்டத்தை நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். புதிய வழிகள், புதிய பாதைகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த அடித்தளம் அது வந்து இந்த மார்ச் 9லிருந்து அடுத்த ஒரு 83 நாளில் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள்.